கீழே வைங்கம்மா. ஓ படத்துல இன்றைக்கு 20 வருடங்களுக்கு முன்னால் இந்த இடத்திலே படுகொலை செய்யப்பட்ட இந்து கல்லூரி மாணவர்களின் நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த வருடத்துடன் 20 வருடங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த 5 மாணவர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டு அவர்களுக்கான நீதி நியாயமான விசாரணைகள் நடைபெற்று எதுவும் நீதி கிடைத்து விடவில்லை. இலங்கையில் மட்டுமல்ல வெளிநாடுகளில் கூட ஐயன்னாவனா சபையில் கூட இவை இந்த சம்பந்தமாக நாங்கள் முறையிட்டு இருக்கின்றோம். இதற்காக பலர் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை தமிழர்களுக்கு எந்த இடத்திலுமே நீதி கிடைக்கவில்லை என்றுதான் உண்மை. அதே போல் இந்த விடயத்திலும் திருகோணமலை ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரியில் பயின்ற 5 மாணவர்கள் இந்த கடற்கரையிலே சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கான நீதி வேண்டி நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். இவர்களுக்கான நீதி மட்டுமல்ல, தமிழர்களுக்கான நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். ஆண்டுகள் கடந்து விட்டன, காலங்கள் சென்று விட்டன. இதற்காக போராடி கொண்டிருந்த டாக்டர் மனோகரன் கூட இறந்து விட்டார். ஆனால் இவர்களுக்கான நீதி மட்டும் கிடைக்கவில்லை. இந்த உலகத்தில் கூட தமிழர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்பது மிக கேவலமான விஷயமாக, வருந்தத்தக்க விஷயமாக இருக்கின்றது. இருந்தாலும் எமது மக்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். இவர்களுக்கான நீதி கிடைத்தால்தான் இந்த மக்களுக்கான ஆத்மா சாந்தி அடையும். ஆகவே இந்த நீதிக்காக நாங்கள் தொடர்ந்து செயற்படுவோம், போராடுவோம் என்று கூறுகின்றேன். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.